ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் இனியா சாரி ஹேண்ட். கொடி டிசைனில் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் டிசைனை ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு 4 லைனுக்கு சரி த்ரெட் கொடுத்து முடிச்சிட்டேன். லோட்டஸில் பாதி அளவுக்கு நான் ஃபில் பண்ணிட்டேன். மீதி எப்படி ஃபில் பண்ணுன்றதை இப்போ பார்க்க போகிறோம். சில்க் த்ரெட் மாதிரி இருக்கிற சரியில் தான் நான் இதை வந்து ஃபில் பண்ண போகிறேன். இதனுடைய எஜ்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அடியிலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு மேலே கொண்டு போய் லாங்காக ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச், அகைன் திரும்ப ஒரு லாங் செயின் லாக் ஸ்டிச், அதாவது லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் இதை ஃபில் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு சின்னதாக ஒரு எம்போஸ்டு தேவை அப்படின்றதுனால நான் வந்துட்டு நடுவில் ஒரு ஜர்தோசியை ரன்னிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு அது மேலே நான் வந்து லோட் பண்ணுறேன். இது மாதிரி லோட்டஸோடைய பெட்டல்ஸோ இல்லை லீஃபோ இது மாதிரி ஏதாவது ஃபில் பண்ணும்போது நம்ம வந்துட்டு எட்ஜிலேருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாக்கா ஒரு நீட் ஃபினிஷ் கிடைக்கும். அது மாதிரி லோடிங் ஸ்டிச்சில் ஒரு லாங் செயின் லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கீழே நீடில் கொண்டு வரும்பொழுது கொஞ்சம் தள்ளி பஞ்ச் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் டிசைன் வந்து நீட்டாக இருக்கும். இல்லைனா ப்ராடாகிட்டு நீட் லுக் தராது நமக்கு. இங்கே என்னால் போட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பெட்டல்ஸ்க்கு நான் வந்துட்டு சேம் பிங்க் கலர் இல்லாமல் அதில் ஒரு ஷேட் மாதிரி கொஞ்சம் நமக்கு தெரியணுன்றதுக்காக இன்னொரு ஷேட் எடுத்து அதை நான் இதே மாதிரி லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் வந்து நெக்ஸ்ட்டு பஞ்ச் பண்ணும்பொழுது நீடில் கொஞ்சம் தள்ளி பஞ்ச் பண்ணுறேன். அப்போ தான் வந்துட்டு நம்ம டிசைன் வந்துட்டு நீட்டாக வரும், சீக்கிரமும் ஒர்க் முடியும். இந்த இடமும் போட்டு முடிச்சுட்டேன். என்னால் போட்டு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எம்போசிங் இன்னும் நல்லா தெரியணும்னா ஜர்தோசியில் 2 லைனாக கொடுத்துட்டு அது மேலே லோட் பண்ணிங்கன்னா நல்லா எம்போஸ்டாக தெரியும். இப்போது அடுத்த பெட்டலுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு நான் ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நீடில் நம்பர் 5 எடுத்துகிட்டு அதில் 4x4 8 ஸ்டாண்ட்ஸாக த்ரெட் எடுத்துகிட்டு அடியில் இருந்துட்டு நீடில் மேலே கொண்டு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை பிடிச்சிட்டு நீடில் த்ரெட் மேலே வச்சு ஒரு சுற்றி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். த்ரெட்டை அடியில் இழுக்கும் பொழுது லெஃப்ட் ஹேண்டில் நம்ம வந்து சிக்கி விழாமல் த்ரெட்டை பிடிச்சி இழுத்துக்கணும். அழகாக போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டும் நான் போட்டு முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இது ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சுக்கிறேன். இதில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ட்ரேசிங்கை விட்டு நான் வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடிச்சிட்டேன். அதனால் வந்துட்டு டிசைன் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவுட்லைன் போட்டு முடிச்சுட்டு அதுக்குள்ளார நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போடுங்க. இப்போது அடுத்த பெட்டலுக்கு நான் புல்லியன் நாட் வச்சு ஃபில் பண்ணிக்க போகிறேன். 5x5 10 ஸ்டாண்ட்ஸாக எடுத்துட்டு த்ரெட்டை வந்துட்டு 18 டைம்ஸ் வந்துட்டு நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அதாவது நமக்கு எந்த லென்த்து தேவையோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது த்ரெட்டை பஞ்ச் பண்ணும்பொழுது கரெக்டாக நம்ம எங்கே எடுத்தோமோ அங்கேயே தான் நம்ம பஞ்ச் பண்ணோம். இப்போது இதுக்கு அவுட்லைனாக நான் வந்துட்டு சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். எந்த ஒரு நம்ம ஒர்க் பண்ணும்பொழுதும் அதுக்கு அவுட்லைன் கொடுத்தா தான் அதோடைய நீட் ஃபினிஷ் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்க்கும் நான் வந்து சுகர் பீடால் அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நடுவில் ஒரு பர்பிள் கலரில் குந்தன் ஸ்டோன் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், லோட்டஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கொடி டிசைன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். க்ரீன் கலர் திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன் எடுத்து ஒட்டியிருக்கேன். அது நல்லா காய விட்டுட்டு இப்போ அதை சுற்றி சுகர் பீடால் ஒர்க் பண்ண போகிறேன். இது மாதிரி திலகம் ஷேப்பில் நம்ம வந்துட்டு சுகர் பீட் அவுட்லைனாக கொடுக்கும் பொழுது அந்த எட்ஜில் இருந்துட்டு தான் நம்ம த்ரெட்டை வெளில எடுத்துகிட்டு அங்கே இருந்துட்டு தான் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். 2 சுகர் பீடாக தான் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணும்பொழுது 2 பீடு மட்டுமே கொடுங்க. நிறையா கொடுத்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்துட்டு அவ்வளோ நீட்டாக இருக்காது. நமக்கு ஒரு ஃபினிஷிங்கான ஒர்க் வேணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். 2 சுகர் பீடாக கொடுத்து முடிச்சுட்டு இப்போ நான் வந்து ஷார்ப் எட்ஜ் வந்து முடிச்சுக்கிறேன். எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். அடுத்ததாக இதை சுற்றி நான் வந்து ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். பிகினராக இருக்கிறவங்க க்ளூவால் லைட்டாக ஸ்டிக் பண்ணிவிட்டு அது மேலே ஸ்டிச் பண்ணுங்கள். எனக்கு அப்படியே வருன்றதுனால நான் அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டோன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஷார்ப் எட்ஜ் இருக்கிற இடத்துல நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது அந்த கரெக்டாக அந்த எட்ஜிலேருந்து தான் நம்ம ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் நமக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும்.
இப்போது நான் இந்த இடத்துல வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நான் ஃபினிஷ் பண்ணும்பொழுது அந்த லாஸ்ட்டாக ஒரு ஸ்டோனை வந்துட்டு விட்டுடுறேன். அப்போ தான் நமக்கு அந்த ஒரு மாதிரி ஷார்ப்பாக நமக்கு கிடைக்கும். விட்டுட்டு நான் அதை கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை சுற்றி நான் இன்னொரு சுகர் பீடால் ஒரு லைன் கொடுக்க போகிறேன். கொடுத்து முடிச்சுட்டு அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான். நான் வந்து சுகர் பீடால் ஒரு லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். எண்ணெய் போட்டு முடிச்சுக்கிறேன். இந்த இடம் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த லைனில் நான் வந்துட்டு சுகர் பீடால் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சிங்கிள் லைனில் நம்ம வந்துட்டு சுகர் பீடால் ஒர்க் பண்ணும்பொழுது கண்டிப்பாக 2 பீடோ இல்லைனா சிங்கிள் பீடு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள், நிறையா பண்ணிடாதீங்க. இந்த லைன் கொடுத்து முடிச்சுட்டு எண்ணெய் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போது அடுத்ததாக மேலே இருக்கிற கொடிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது மாதிரி ஜாயினிங் இருக்கிற இடத்துல நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது முன்னாடி இருக்கிற லைனில் இருந்துட்டு த்ரெட்டை வெளில எடுக்கணும். அப்போ தான் நமக்கு கேப் இல்லாமல் நெருக்கமான ஒரு ஒர்க் கிடைக்கும் நமக்கு. நான் அது மாதிரி 2 சுகர் பீடை தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது மாதிரி இந்த ஒரு வளைவு மாதிரி வந்திருக்குல்ல, நான் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த கர்வ் மாதிரி நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக கொடியில் அங்கங்கே நான் வந்துட்டு கட்டிங் ஸ்டோனில் திலகம் ஷேப் எடுத்து க்ளூ வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போது இந்த லீஃப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு எம்போஸ்டாக தெரியணுன்றதுனால ஜர்தோசியில் ஒரு ரன்னிங் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுட்டு எண்ணெய் போட்டு முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு நான் லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் இதை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டில். அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணும்போது இதை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். லோட் கொடுத்து இந்த இடத்துல எண்ணெய் போட்டு முடிச்சுக்கிறேன். இதை சுற்றி ஜரியில் நான் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஷார்ப் பேஜுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டு அப்புறம் திரும்ப கீழே கொண்டு வரேன். இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணி எண்ணெய் போட்டு முடிச்சுக்கிறேன். இது மாதிரி எல்லா லீஃபும் ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு சம்கி ஒரு சுகர் பீட் அப்படின்ட்டு 4 எடுத்துக்கிறேன். அங்கங்கே சின்னதாக கேப் இருக்கிற இடத்துல நான் இது ஒரு ஃப்ளவர் மாதிரி இதை ஃபில் பண்ண போகிறேன். அடியில் இருந்துட்டு த்ரெட்டை வெளில எடுத்து லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு சம்கி ஒரு சுகர் பீட் அப்படின்னு உள்ளே விட்டு கிராஸாக இப்போது இன்ட்டு இருக்குல்ல, அது மாதிரி அந்த இன்ட்டு ஷேப்க்கு லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போது இது பார்க்க ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது. இப்போது அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்குது. அதில் நான் வந்துட்டு சின்ன சைஸில் சக்கரை ஒன்று எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு சக்கரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக எண்ணெய் போட்டுங்க, இல்லைனா சக்கரை கீழே விழுந்துடும். இதே மாதிரி சக்கரையே எல்லா இடத்துலையும் நான் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த கொடி டிசைனுக்கு அவுட்லைனுக்காக சரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அது மாதிரி திலகம் ஷேப் ஸ்டோனை சுற்றியும் நான் இந்த செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து இந்த சக்கரையில் க்ளூ வச்சு நான் வந்து ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறேன். ஸ்டோன் மேலே இது மாதிரி கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இதை காய விட்டுருங்க. அடுத்ததாக சரி லைனுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கேப் இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்கு 3 mm சைஸில் ஷைனி கோல்டில் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக புட்டாஸ் கொடுக்க போகிறோம். ஒரு சுகர் பீட், ஒரு 3 mm ஷைனி கோல்ட், அப்புறம் ஒரு சுகர் பீட் எடுத்து இது மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். இது மாதிரி பெரிய ஒர்க்குக்கெலாம் சின்ன புட்டாஸ் கொடுத்தா போதும். அவ்வளோதான், நான் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்ட்டு. நீட்டாகவும் இருக்குது, பார்க்க ரொம்ப கிராண்டாகவும் இருக்குது. பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கும் கஸ்டமைஸ்டு ப்ளவுஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.